ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது பனானா எக் பஜ்ஜி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக நமக்கு தேவையான அளவு தோசை மாவு, தேவையான அளவு 1 கப்பு கோதுமை மாவு, அப்புறம் சர்க்கரை தேவைன்னா சர்க்கரை எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது சால்ட்டு. யாருக்கு சால்ட்டு தேவையோ அவங்க சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு எக்கு, இது 5ஐயும் எடுத்துகிட்டு பனானாவை என்ன செய்யணும்னா தோல் உரித்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் இதெல்லாம் சேர்த்து இப்படி மாவை ரெடி பண்ணிக்கணும். மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த பஜ்ஜியை நம்ம தயாரிக்கணும். இப்போ மாவில் நல்லா இது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பழத்தில் இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுக்கணும். அப்படியே எண்ணெயில் போட்டுட்டு அது அடி பிடிக்கவே செய்யாது. ஏன்னா நம்ம முட்டை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது அடி பிடிக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது நம்ம பசங்களுக்கெல்லாம் கொடுத்தேன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் சேர்த்தேன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃப்ளேவராட்டும் இருக்குது. இப்போ நம்ம மறைச்சி கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிவிட்டு இது போல் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டேன்னா சுவையான பனானா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ்.